அண்ணன் தளபதி அண்ணன். எனக்கு இது என்ன சந்தோஷம்னா, அண்ணனை போய் கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது அந்த பட்டு வேஷ்டி சட்டை கூப்பிட்டு என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். அண்ணன் அந்த பட்டு வேஷ்டி சட்டையை தச்சு போட்டுட்டு வந்தாரு. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்தோடனே என்னம்மா ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு, அண்ணன் நான் கொடுத்ததையா போட்டு வந்தீங்க? ஆமாம்மா. அப்ப நேரா என் பொண்ணுகிட்ட போயிட்டு உங்க அம்மா கொடுத்த காஸ்டியூம் அப்படின்னாரு. அண்ணன் நல்லதே நடக்கும். I think இந்த நேரத்துல I want your daughter also to join us on stage. Catherine, please come. Catherine, வாங்க. And the legacy follows. நான் சொல்லியிருந்தேன், அவங்களும் வந்து சும்மா கிடையாது, பயங்கர டெரர் தான் எல்லாருமே அவங்க ஃபேமிலியில. ஒரு பக்கம் பவர்ஃபுல்லா இருந்தா ஒரு பக்கம் பயங்கர லவபிளா இருப்பாங்க, தெரிஞ்ச விஷயம். So Kathy, please few words from you. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அகரம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் லைம் லைட்டுக்கு ஜாஸ்தி வந்தது. ஆனால் அம்மா கிட்டத்தட்ட இது ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அம்மா எப்பயும் சொல்கிறது சைலன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் வெப்பன். ஸோ 20 வருஷமாக இதை சைலண்ட்டாக பண்ணிட்டு வந்ததுக்கான பலன் தான் இன்னைக்கு அடையிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அம்மா இன்னும் நிறைய பண்ணணும். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், மை சூப்பர் உமன். முன்னாடி நடந்து போங்க, நாங்கெல்லாம் பின்னாடியே வரோம். இது வந்து ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு கேட்குற ஒரு வார்த்தையை ஒரு பொண்ணு கிட்ட இருந்து அம்மா கேட்குற வார்த்தை எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகுது அவங்க தாத்தா இறந்து. அம்மா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, தட்டி நீ நல்லா பண்ற அப்படி சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நல்லா பண்றீங்க. You have two beautiful girls. இல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நல்லது செய்யறதுக்கு யாராவது வந்தா யாரும் தட்டி கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அவங்க தட்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது, நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால நல்லதுக்கு எப்பயுமே முடிவு கிடையாது, நல்லவங்களுக்கு எப்பயுமே முடிவு கிடையாது. அப்ப பாருங்க, எனக்கு இவங்க பேசுறது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு இந்த கேள்வி இவங்க கிட்ட கேட்கறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. என்ன கேள்வி? நல்லவங்களுக்காக நல்லது செய்யணும், எல்லாருமே ஜெயிக்கணும், கல்வி சேவை, உலகம் மாறணும், தமிழ்நாடோட தலையெழுத்து மாறணும், இவ்வளோ விஷயமும் பார்க்கும் போது ஃபியூச்சர்ல ஏதாவது பாலிடிக்ஸ்ல வர ஐடியா இருக்கா? ஐயா, ஏற்கனவே நாங்கள் அரசியல் இருந்த குடும்பம் தான். அதனால அரசியல் என்பது அறம் செய்யும் செயல், மக்களுக்காக சேவை செய்யறதுக்கான அறம் என்றால் தர்மம், தர்மம் செய்யும் செயலே அரசியல். யார் தர்மம் செஞ்சாலும் அவங்க அரசியல்ல தான் இருக்கு. பாருங்க, நீங்க என்ன கேட்டாலும் மேம் பஞ்ச் டயலாக் விடுவாங்க. மேடம் என்ன மேடம் எனக்கு புரியல மேடம். உள்ள வந்து தான் செய்யணும்னு இல்ல, மக்களோடு மக்களாக இருந்த தர்மம் செய்தாலே அது அரசியல் இருக்கிறதா. அவங்க சொன்னாங்கல்ல சைலன்ஸ் இஸ் தி வெப்பன், இப்ப புரிஞ்சுதா? அப்ப நான் இனிமே வெப்பனை டீல் பண்றேன்.